அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அம்மா வீட்டுக்கு வந்தேங்க, சிவகங்கை. தரையில் நான் திண்டுக்கல்ல இருந்து, என் ஊர் திண்டுக்கல். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் திண்டுக்கல். திருப்பவும் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர்னு. சண்டையுமே வேணாம், திண்டுக்கல் தான். அம்மா ஊர் சிவகங்கை, நான் பிறந்த ஊர். அந்த வழியாக வர மதுரை வந்து வரலாம், இல்லை சீக்கிரமாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான வழின்னா நத்தம் கொட்டாம்பட்டி வந்து வருது. மதுரை போயும் வரலாம், இப்படியும் வரலாம். நான் மேக்சிமம் வந்து மதுரை போய் வந்தால் அடிக்கடி பஸ் இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்படி வந்தீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் ரேர் தான். அப்போ நான் நத்தம் வந்து கொட்டாம்பட்டி போய் மேலூர் பஸ் கிடைக்கலையும் கொட்டாம்பட்டி போய் மேலூர் பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இறங்குனே ஃபுல்லாக நினச்சிட்டேங்க. இறங்கி ஒரு கடைக்குள்ளே போய் நிற்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நினச்சிட்டேன். அந்தளவு கொட்டாம்பட்டியில் மலை. நத்தத்தில் பாதியிலேருந்து கொட்டாம்பட்டி வர அப்படி ஒரு மலை. அதுதான் அது ரொம்ப அழகாக இருந்ததா. வீடியோ நமக்கு கூடயே ஆள் இருக்கனால வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சமூகம் இருந்தாலும் அதை ஒரு அண்ணா கேட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்கில், வீடியோ யார் எடுத்தது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ மலையில் அப்படின்ட்டு. நான் எடுத்தது தான். நான் நின்றுட்டே அப்படியே மலையை மட்டும் எடுத்தேன். அதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு எடுத்து போட்டேன். நான் வந்த வழி, அந்த ஊர் வழி நத்தம் கொட்டாம்பட்டி நான் வந்த வழி, அதனால அது இது பண்ணேன். திண்டுக்கல்ல மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க, ஆனால் மழை வரல. சிவகங்கையிலையும் லைட்டாக தூரல், மழை இல்லை, ரொம்ப இல்லை. 2-3 நாள் முன்னாடி நல்லா பெஞ்சுதாமா அம்மா சொன்னாங்க. அந்தளவு இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். அதனால உங்களுக்கு எடுத்து போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சுல்ல, அதனால வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோதான் இதாக இருந்தாலும் நம்ம பெத்த தாய் வந்து பார்க்கல. எனக்கு எங்களுக்கே உரிய சாபமாகி போச்சு. அம்மா அப்பா வீட்டு தான் வாழணும், அடுத்த வீட்டுக்கு போய் அப்படிங்கிறது. வேரோட பிடுங்கி மரத்தை இன்னொரு இடத்துல நட்டா எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான். என்ன பண்ணுறது, பொண்ணா பிறந்துட்டுமே. பகல்லன்னா அந்த மரம் செடி கொடியெல்லாம் காட்டலாம், நைட்னால அவ்வளோதான். எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி மகிழ்ச்சி தானே. இந்த அப்படியே பாருங்க, பேக் சைடு கொஞ்சம் தான் அது இருட்டாக இருக்கிறதுனால அந்த மரம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எப்படி இருக்கு? பாய். அனைவருக்கும் அகைன் இரவு வணக்கம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அம்மா வீட்டுக்கு வந்தேங்க, சிவகங்கை. தரையில் நான் திண்டுக்கல்ல இருந்து, என் ஊர் திண்டுக்கல். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் திண்டுக்கல். திருப்பவும் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர்னு. சண்டையுமே வேணாம், திண்டுக்கல் தான். அம்மா ஊர் சிவகங்கை, நான் பிறந்த ஊர். அந்த வழியாக மதுரை வந்து வரலாம், இல்லை சீக்கிரமாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான வழின்னா நத்தம் கொட்டாம்பட்டி வந்து வருது. மதுரை போயும் வரலாம், இப்படியும் வரலாம். நான் மேக்சிமம் வந்து மதுரை போய் வந்தால் அடிக்கடி பஸ் இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்படி வந்தீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் ரேர் தான். அப்போ நான் நத்தம் வந்து கொட்டாம்பட்டி போய் மேலூர் பஸ் கிடைக்கலையும் கொட்டாம்பட்டி போய் மேலூர் பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இறங்குனே ஃபுல்லாக நினச்சிட்டேங்க. இறங்கி ஒரு கடைக்குள்ளே போய் நிற்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நினச்சிட்டேன். அந்தளவு கொட்டாம்பட்டியில் மலை. நத்தத்தில் பாதியிலேருந்து கொட்டாம்பட்டி வர அப்படி ஒரு மலை. அதுதான் அது ரொம்ப அழகாக இருந்ததா. வீடியோ நமக்கு கூடயே ஆள் இருக்கனால வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சமூகம் இருந்தாலும் அதை ஒரு அண்ணா கேட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்கில், வீடியோ யார் எடுத்தது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ மலையில் அப்படின்ட்டு. நான் எடுத்தது தான். நான் நின்றுட்டே அப்படியே மலையை மட்டும் எடுத்தேன். அதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு எடுத்து போட்டேன். நான் வந்த வழி, அந்த ஊர் வழி நத்தம் கொட்டாம்பட்டி நான் வந்த வழி, அதனால அது இது பண்ணேன். திண்டுக்கல்ல மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க, ஆனால் மழை வரல. சிவகங்கையிலையும் லைட்டாக தூரல், மழை இல்லை, ரொம்ப இல்லை. 2-3 நாள் முன்னாடி நல்லா பெஞ்சுதாமா அம்மா சொன்னாங்க. அந்தளவு இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். அதனால உங்களுக்கு எடுத்து போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சுல்ல, அதனால வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோதான் இதாக இருந்தாலும் நம்ம பெத்த தாய் வந்து பார்க்கல. எனக்கு எங்களுக்கே உரிய சாபமாகி போச்சு. அம்மா அப்பா வீட்டு தான் வாழணும், அடுத்த வீட்டுக்கு போய் அப்படிங்கிறது. வேரோட பிடுங்கி மரத்தை இன்னொரு இடத்துல நட்டா எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான். என்ன பண்ணுறது, பொண்ணா பிறந்துட்டுமே.
அது பகல்லன்னா அந்த மரம் செடி கொடியெல்லாம் காட்டலாம். நைட்னால அவ்வளோதான். எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி மகிழ்ச்சி தானே. இந்த அப்படியே பாருங்க, பேக் சைடு கொஞ்சம் தான் அது இருட்டாக இருக்கிறதுனால அந்த மரம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எப்படி இருக்கு? பாய், அனைவருக்கும் அகைன் இரவு வணக்கம்.